இன்னைக்கு மாங்காய் சம்மந்தி தாங்க பண்ண போகிறேன். மாங்காய் சம்மந்திக்கு என்னென்ன தேவைன்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மாங்காய் ஒரு மீடியம் சைஸ் மாங்காய் ஒன்று எடுத்துட்டேன், பச்சை மாங்காய். தேங்காய் ஒரு 2 பல், அப்புறம் கொஞ்சம் தேவைக்கேற்ப இஞ்சி, சின்ன வெங்காயம் ஒரு 12-15 எடுத்துட்டேன். அப்புறம் பச்சை மிளகானா ரொம்ப பச்சை இல்லாமல் அதில் பழுத்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இது கலர்ஃபுல்லாக இருக்கும் அரைச்சி, அதுக்காக இந்த பச்சை மிளகாய் எடுத்துட்டேன். அதுவும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அப்புறம் தேவைக்கான உப்பு, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி உப்பை போட்டுக்கோங்க. அப்புறம் வாசனைக்கு மணத்துக்காக ஒரு கொத்து கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் வச்சு அரைச்சிட்டு வரேன். வாங்க அரைக்கலாம். இப்போ மாங்காய் சம்மந்தி ரெடி. சிம்பிளா ஈஸியான சம்மந்தி, மாங்காய் சம்மந்தி ரெடி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. புளிப்பு, காரம், கருவேப்பிலை வாசனை எல்லாம் சேர்ந்து செம்மையா இருக்குங்க.